உங்களுக்கு யூடியூப் ஸ்டார்ட் முதல் மானிட்டேஷன் வரை எல்லா வீடியோவும் நம்ம சேனல்ல இருக்கு. சோ கண்டிப்பா பிளேலிஸ்ட பாருங்க. சோ நீங்க மானிட்டேஷன் வாங்குறதுக்கு முன்னாடி முக்கியமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட், ரிப்பீட்டட் கண்டென்ட், டிசப்டிவ் பிராக்டிஸ், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டூப்ளிகேட் கண்டென்ட். இத பத்தி எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். சினிமா சாங் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபேர் யூஸ் பாலிசி பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ அதை பத்தி எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய பிளேலிஸ்ட போயிட்டு பாருங்க. சோ இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே நான் யூடியூப் பாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பின் பண்ணி வைக்கிறேன், பாருங்க. சோ இன்னைக்கு இப்ப இந்த வீடியோல என்ன உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன்னா, சைட்ல தெரியுது பாருங்க, தம்ப்நெயில், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், பிளேலிஸ்ட், டேக், ஆல்டர்னேட் கண்டென்ட், லொகேஷன், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெய்டு ப்ரொமோஷன் லேபிள், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அலோ ரீமேக்ஸ். இந்த மாதிரி நிறைய டவுட்டுகளை என்கிட்ட கேட்டிருந்தீங்க. சிஸ்டர் எப்படி சிஸ்டர் டேக், டைட்டில், ஹேஷ்டேக் எல்லாம் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு. சோ இந்த வீடியோக்குள்ள நம்ம இது ஒட்டு மொத்தமா பார்க்க போறோம். சோ வீடியோ கொஞ்சம் லென்த்தியா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க எல்லா தேடுதலுக்கும், அதாவது நான் இப்ப சொன்ன பாத்தீங்களா, அது எல்லாமே இந்த ஒரு வீடியோல கிடைக்கும். சோ நம்ம வீடியோ பாத்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் லென்த்தியா தான் இருக்கும். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு புரியும். சோ A to Z எனக்கு தெரிந்தவற்றை, என்னால் முடிந்தவற்றை எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன். சோ எனக்கு அப்ளை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் சொல்றேன். சோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய யூடியூப் சேனலை ஓபன் பண்ணிக்கோங்க. நல்லா பாருங்க, இந்த இடத்துல யூ இருக்கு பாத்தீங்களா, இது மேல நீங்க டச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யுவர் வீடியோஸ் போங்க. நல்லா கவனிப்பா பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய வீடியோவை நான் ஒன்னு ஓபன் பண்ணிக்கிறேன். எடிட் ஆப்ஷன் போய்க்கிறேன். இப்ப நீங்க நல்லா பாருங்க, நீங்க நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்கன்னா டைட்டில் எப்படி வைக்கணும், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் எப்படி கொடுக்கணும், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளேலிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணணும், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆல்டர்னேட் கண்டென்ட்னு இருக்கு, இத பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சோ கண்டிப்பா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட் டேக் எப்படி கொடுக்கணும், சோ இத பத்தி எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ இப்ப பாத்தீங்கன்னா டைட்டில், இப்ப பாருங்க நான் தம்ப்நெயில் எப்படி வச்சிருக்கேன்னு பாருங்க. சோ இத ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஒரு வீடியோக்கு பர்ஃபெக்ட்டா டைட்டில்ல இருந்து டேக் வரைக்கும் என்னென்ன பண்ணணும் நான் சொல்றேன். கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க டைட்டில், இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது, இதுலயே நிறைய கருத்துக்கள் தெரியுது. இந்த தம்ப்நெயில்லயே நான் சொல்ல வந்த விஷயங்கள் இருக்கு. சோ இந்த மாதிரி நீங்க தம்ப்நெயில் கிரியேட் பண்ணணும். நீங்க அதை பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸைட்மெண்டா, ஒரு ஆச்சரியமா நீங்க சொல்லணும். அண்ட் ஒன் மோர் திங்க், நீங்க என்ன பண்ணணும்னா தம்ப்நெயில்ல ஒண்ணு கொடுத்துட்டு உள்ள ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது. இது வந்து மிஸ்லீடிங் கண்டென்ட்டா மாறிடும். சோ இதனாலே மானிட்டைசேஷனுக்கு பாதிப்பாகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க தம்ப்நெயில் கிரியேட் பண்ணிடுங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டைட்டில் இருக்கு. சோ நான் என்ன சொல்லியிருப்பேன் இந்த வீடியோல, ஃபயர் யூஸ் பாலிசி அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். சோ இந்த பாலிசி பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க சினிமா சாங் எல்லாம் எடுத்து யூஸ் பண்றீங்க பாத்தீங்களா, அதுக்கு வந்து இந்த பாலிசியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீங்க யூஸ் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நேற்று தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க என்னுடைய பிளேலிஸ்ட போயிட்டு பாருங்க. பாத்தீங்கன்னா நான் தமிழ்ல ஒரு டைட்டிலை வச்சிருக்கேன், உங்களை கைது பண்ணுவாங்க உடனே பாருங்கள். சோ வந்து இதே போலதான் நான் உள்ள கண்டென்ட்ட சொல்லி இருப்பேன். சோ வந்து கண்டென்ட்டும் டைட்டிலும் தம்ப்நெயில், டேக், டிஸ்கிரிப்ஷன், ஹேஷ்டேக் இது எல்லாமே ரிலவெண்டா இருக்கணும், ஒரே மாதிரியா இருக்கணும். சோ நான் தமிழ்ல எழுதிட்டேன். சோ ஆனா மக்கள் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல தான் தேடுவாங்க. சோ அதனால இந்த ஃபயர் யூஸ் பாலிசியை எப்படி தேடுவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு சில டிப்ஸ் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா டைட்டில் எங்கிருந்து எடுக்கலாம் அதை பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது மட்டும் இல்ல, பிங் ஐக்யூ அந்த ஆப்ல, அதாவது அந்த ஆப் மூலம் நம்ம எப்படி டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக் இதெல்லாம் எடுக்கலாம்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா மக்கள் டக்குன்னு படிக்கிற மாதிரி தமிழ்ல ஒரு லைன் கொடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் யூடியூப் சர்ச்சில் வர மாதிரி ஒரு டைட்டில் கொடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் எல்லாமே எரேஸ் பண்ணிட்டேன். இங்க பாத்தீங்கன்னா டைட்டில், நம்ம இப்ப டைட்டில் கொடுக்கறத பத்தி பார்த்துட்டோம். பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா அட் டு மென்ஷன் எ சேனல் இருக்கு. சோ இங்க பாத்தீங்கன்னா அட் போட்டு உங்களுடைய சேனல் நேம் இங்க நீங்க எழுதிக்கலாம்.
சோ நீங்க தெளிவா பாத்துக்குங்க. சில டைம் நம்ம இந்த இடத்துல ஹேஷ்டேக் போட்டு கூட எழுதிக்கலாம். நல்லா புரிஞ்சுக்குங்க எந்த இடத்துல ஹேஷ்டேக் போடணும், எந்த இடத்துல போடக்கூடாது. சோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ இப்ப இது வரைக்கும் நீங்க டைட்டில் எப்படி கொடுக்கணும்னு பாத்துட்டீங்க. நீங்க இப்ப டைட்டில் எப்படி செட் பண்றதுன்னு பாத்துட்டீங்க. நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷனை பார்க்கலாம் வாங்க. பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இதை நான் ஓபன் பண்ணிக்கிறேன். இப்ப நீங்க நல்லா பாருங்க. சோ இதுதான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன். இப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய சேனல் வந்து மானிடைஸ் ஆயிடுச்சு. அதனால பாத்தீங்கன்னா மெம்பர்ஷிப் உடைய லிங்க் வந்து ஃபர்ஸ்ட்லயே வரும். இது வந்து மானிடைசேஷன் ஆன சேனலுக்கு எல்லா வீடியோலயுமே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சேனலை பத்தி நீங்க எழுதணும். சோ நீங்க அழகா எழுதிக்கங்க. சோ ரெஃபரன்ஸ் வந்து நம்மளுடைய சேனலை கூட நீங்க எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல பாருங்க டாபிக் கவர்டு கொஸ்டின் இருக்கு. சோ இப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை மக்கள் எப்படி எல்லாம் தேடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் பாத்தீங்களா, விண்ட் ஐக்யூ. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டைட்டில் எப்படி எடுக்கிறது. சோ 2 வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்பட்டா அதுல நீங்க தேடி உங்களுடைய டைட்டிலை எடுத்துக்கலாம். சோ அந்த டைட்டிலை நீங்க இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷனா கொடுத்துக்கலாம். அதாவது இந்த வீடியோவை எப்படி எல்லாம் மக்கள் தேடுவாங்க. என்ன கொடுத்திருக்கேன்னா சிலர் பாத்தீங்கன்னா யூடியூப் பேரியஸ் பாலிசின்னு தேடுவாங்க. இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா பேரியஸ் யூடியூப் தமிழ்னு தேடுவாங்க. சோ உங்க சேனலுக்கு என்ன மாதிரியான கேட்டகரி போடுறீங்கன்னு சொல்லிட்டு அதை பத்தி நீங்க டீப்பா எழுதணும். அது மக்கள் எப்படியெல்லாம் தேடுவாங்கன்னு சொல்லிட்டு எழுதணும். இந்த மாதிரி உங்க சேனலுக்கு ரிலேட்டடா மட்டும் நீங்க இந்த இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. நல்லா புரிஞ்சுதுங்களா? கொஞ்சம் மேல தள்ளுங்க. இப்ப பாத்தீங்கன்னா சாப்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ இந்த ஆப்ஷன் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா சோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாதீங்க. சோ இந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உங்க வீடியோவுல ஸ்டார்டிங்ல ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லிருப்பீங்க. அதை நீங்க இங்க பாருங்க. இந்த வீடியோவுல 00 ஈஸ்ட் இல்லைன்னா கோலான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. 00 சினிமா சாங் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது உங்களுடைய மொபைல்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாமே ப்ளூ கலர்ல தெரியும். ஸோ உங்களுக்கு எந்த பார்ட் தேவையோ அந்த பார்ட் மட்டும் மக்கள் டச் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் சாப்டர். ஸோ கண்டிப்பா இதையும் நீங்க தெரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களை வளர விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இவங்களை பத்தியெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா என்னுடைய பிளேலிஸ்ட போயிட்டு பாருங்க. ஸோ இந்த மாதிரி உங்க சேனலுக்கு ஏதாவது சம்பந்தப்பட்ட லிங்க்ஸை கொடுத்துக்கலாம். அதை தவிர்த்து ஸ்டார்டிங்ல நீங்க உள்ள வரும்போது வேற ஒரு வெப்சைட் லிங்கோ வேற ஒரு ஆப்போடைய லிங்கோ கொடுக்காதீங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய லிங்கை நீங்க கொடுத்தீங்கன்னா அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க, உங்களுடைய சேனலுடைய வீடியோஸுடைய லிங்கே கொடுத்தீங்கன்னா அவங்க உங்க சேனலுக்குள்ளாரவே இருப்பாங்க. ஒருவேளை மீஷோ, பிளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி லிங்கை கொடுத்தீங்கன்னா இந்த சேனலை விட்டு வெளியே போயிடுவாங்க டக்குன்னு. ஸோ அந்த சமயத்துல உங்க சேனல் ஒரு ஸ்பேம். அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க மத்த ஒரு சோசியல் மீடியாக்காக தான் இந்த சேனலை யூடியூப்ல வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேம்ல போயிடும். ஸோ நீங்க லிங்க் கொடுக்கலாம், கொஞ்சம் வளர்ந்த பிறகு கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சில லிங்க் மட்டும் கொடுங்க. எல்லா வெப்சைட் லிங்க்கும் கொடுக்க கூடாது. ஏன்னா சில பொய்யான தவறான வெப்சைட் எல்லாம் இருக்கு. தெரியாத நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்க சேனல் ஸ்பேம்ல போயிடும். ஸோ ஸ்பேம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நிறைய வீடியோ என்னுடைய பிளேலிஸ்ட்ல இருக்கு, கண்டிப்பா போயிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல டிஸ்க்ளைமர், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் டிஸ்க்ளைமர் எதுக்கு கொடுக்குறேன்னா பேரியஸ் பாலிசி. ஸோ இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஸோ நான் அந்த வீடியோ வச்சுதான் உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனையே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது கம்பல்சரி எல்லாருமே கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து நேத்திக்கு ஒரு வீடியோ போட்டேன், பேரியஸ் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய பிளேலிஸ்ட போயிட்டு பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இது இருக்கணும்.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க மக்களுக்கு ஏதாவது கருத்து சொல்றதா இருந்தா அதையும் நீங்க எழுதிக்கங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் இப்படிதான் எழுதணும். ஸோ ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன் எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பா அந்த வீடியோ பாருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஏரோ மார்க் டச் பண்ணி நான் வெளியே வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க டிஸ்கிரிப்ஷனை எப்படி செட் பண்ணலாம்னு பாத்துட்டீங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இந்த சாப்டர் இந்த லிங்க் எல்லாம் நீங்க தான் எழுதணும். ஸோ சாப்டர்ன்ற இடத்துல உங்களுடைய இதுவை போட்டு நீங்க எழுதிக்கங்க. ஸ்கிப் பண்ணாம பார்த்திருந்தால் உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விசிபிலிட்டி பார்க்கலாம். ஸோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விசிபிலிட்டி இருக்கு, இதை நீங்க டச் பண்ணுங்க. இதுல நீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இது மானிட்டைசேஷன் ஆன சேனல், அதனால பாத்தீங்கன்னா எக்ஸஸ் ஆஃப் மெம்பர்ஸ் ஒன்லின்னு இருக்கு. ஸோ நீங்க மானிட்டைசேஷன் ஆன் பண்ணலைன்னா இந்த ஆப்ஷன் இருக்காது. ஸோ நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்குங்க. பப்ளிக்ல நீங்க வீடியோ போட்டீங்கன்னா எல்லாருமே பார்க்க முடியும். ஸோ நீங்க பொதுவாகவே பிரைவேட்ல வச்சு வீடியோ போடுங்க. நிறைய பேர் அன்லிஸ்டட்ல வச்சு வீடியோ போடுங்கன்னு சொல்லுவாங்க. இருந்தாலுமே பிரைவேட்ல வச்சு நீங்க வீடியோ போடுங்க. ஸோ ஏன்னு சொல்லிட்டு நான் ஒரு டீப்பான வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்பட்டா கேளுங்க, அந்த லிங்க் நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெம்பர்ஸ் ஒன்லி. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா மெம்பர்ஸ் ஒன்லி அவங்களுக்காக நீங்க வீடியோ போட்டீங்கன்னா ஸோ எல்லாருமே பார்க்க முடியும். ஆனா மெம்பர்ஸ் மட்டும்தான் வாட்ச் பண்ண முடியும். ஸோ கீழவே எழுதி இருக்கு பாருங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அன்லிஸ்டட். இது என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க அன்லிஸ்ட்ல வச்சாலும் எல்லாருமே பார்க்க முடியும். சோ பப்ளிக்ல இருக்கிறவங்களும் பார்க்க முடியும். சோ கண்டிப்பா இதை நீங்க தெரிஞ்சுக்குங்க. பிரைவேட்ல வச்சா நீங்க மட்டும்தான் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஷெட்யூல்னு இருக்கும், இதை நீங்க டச் பண்ணுங்க. ஸோ இது மானிட்டைசேஷன் ஆன சேனலா இருக்குது. இந்த இடத்துல ஃப்ரம் மெம்பர்ஸ் ஒன்லி டு பப்ளிக் அப்படின்னு இருக்கு. ஸோ இது மானிட்டைசேஷன் ஆகாத இருந்தா இது மட்டும்தான் இருக்கும். நீங்க ஏதாவது டைமிங் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க வீடியோவை போடலாம். ஸோ இதை பத்தியெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்குங்க. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதை டச் பண்ணி வெளியே வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க விசிபிலிட்டி பார்த்துட்டீங்க. நெக்ஸ்ட் ஆடியன்ஸ். ஸோ எந்த டைப் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு நீங்க வீடியோ போடுறீங்கன்னு பார்க்கணும். ஸோ வாங்க இப்போ அதையும் பார்க்கலாம். இந்த ஆடியன்ஸை நான் டச் பண்ணிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இதுல நிறைய பேருக்கு குழப்பங்கள் வரலாம். ஸோ இந்த ஆடியன்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க பெரியவங்களுக்காக தான் வீடியோ போடுறீங்கன்னா கண்டிப்பா நோ இட்ஸ் மேட் ஃபார் கிட்ஸ்ன்னு கொடுக்கணும். குழந்தைங்களுக்காக தான் வீடியோ போடுறீங்கன்னா as it's made for kids ன்னு கொடுக்கணும். ஸோ நீங்க இதை பத்தி டீப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ கண்டிப்பா இதை பத்தி டீப்பா தெரிஞ்சுக்கிட்டா மட்டுமே உங்களுக்கான கரெக்டான ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, இதை நீங்க டச் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல நீங்க நோ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க நோ வந்துடும். ஸோ இந்த இடத்துல நீங்க ஒருவேளை எஸ் கொடுத்தீங்கன்னா டிசேபிள் ஆகிடும். ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க. இதை நீங்க கரெக்டா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு உண்டானதை நீங்க செலக்ட் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், என்னுடைய பிளேலிஸ்ட்ல போயிட்டு பாருங்க. ஸோ கண்டிப்பா இதை நீங்க பார்க்கணும். இல்லைன்னா இந்த இடத்துல நீங்க தப்பா செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வியூஸ் போகவே போகாது. ஸோ நான் வெளியே வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லொகேஷன் பார்க்கணும். ஸோ வாங்க இப்ப லொகேஷன் பார்க்கலாம். பாத்தீங்கன்னா இந்த இடத்துல லொகேஷன், இதை நீங்க டச் பண்ணுங்க. ஸோ இந்த லொகேஷன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க போடுற வீடியோ எஸ்பெஷலி சென்னை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க வீடியோ சென்னையில அதிகமா ரெக்கமெண்ட் ஆகும். சோ நீங்க இந்த இடத்துல என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எதுவுமே போடாம இருக்கிறது நல்லது. ஏன்னா காமனா எல்லா இடத்துக்குமே ரெக்கமெண்டட் போகும். சோ நான் எதுவுமே போடல. சோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பிளேலிஸ்ட்னு இருக்கும், இதை நீங்க டச் பண்ணீங்கன்னா நீங்க கிரியேட் பண்ண எல்லா பிளேலிஸ்டும் வரும். சோ நீங்க இத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்குங்க. அகை நான் வெளியே வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பிளேலிஸ்ட்னா என்னன்னு பாத்துட்டீங்க. அதுக்கு அடுத்து ஆல்டர்னேட் கண்டென்ட்னா என்னன்னு பார்க்கணும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஆல்டர்னேட் கண்டென்ட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா
உங்களுடைய ஓன் கண்டென்ட்டா இருந்தா நோ கொடுங்க. இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த இடத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒரு ரோபோட் ஏதாவது பேசுதா, இல்லைன்னா நீங்க ஒரு விஷயமே நடக்கல, அது நடந்தது மாதிரி ஏதாவது நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்களா, ஏஐ வச்சு இல்லைன்னா ரோபோட் வச்சு ஏதாவது ரியாலிட்டிக்கா நீங்க ஜெனரேட் பண்ணிருக்கீங்களா, அதாவது உங்களை போலவே ஏதாவது ரோபோ மாதிரி உருவாக்கி இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. சோ இல்ல, நான் ஓன் கண்டென்ட் தான் போடுறேன் அப்படின்னா நீங்க நோ கொடுத்துக்கலாம். சில பேர் உடனே டவுட் வரும், சிஸ்டர் நான் கற்பனைக்கு மாறா, அதாவது நிறைய ஸ்டோரி எல்லாம் நான் சொல்றேன், அதெல்லாம் எஸ் கொடுக்கணுமான்னு கேட்பீங்க. சோ அதெல்லாம் கிடையாது. நீங்க ஏஐ மூலமா அதாவது இல்லாத விஷயத்த இருக்கிற மாதிரி சொன்னீங்கன்னா அந்த கண்டென்ட் எல்லாம் எஸ்ல வரும். நீங்க பெரும்பாலும் ஓன் கண்டென்ட் போட்டீங்கன்னா நோ கொடுத்துக்குங்க. சோ நான் நோ கொடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஆல்டர்னேட் கண்டென்ட்னா என்னன்னு பாத்துட்டீங்க. சோ இதெல்லாம் நீங்க கரெக்டா கொடுக்கணும். ஆல்டர்னேட் கண்டென்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஓனா நீங்க வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஃபேஸ் கட்டி வீடியோ போட்டிருந்தீங்கன்னா நோ கொடுக்கணும். இல்லைன்னா ஏதாவது ஜென்ரேட் மூலம் இமேஜ் யூஸ் பண்ணாலுமே, இல்லைன்னா ஜென்ரேட் மாதிரி உங்களே உருவாக்கி பேசுற வீடியோ, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏஐ வீடியோ. சோ உதாரணம் பாத்தீங்கன்னா, சென்னையில கலைஞர் ஐயா பேசுற மாதிரியே ஒரு ஏஐ மாடல் இருக்கு. அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஏஐ மாடல் யூஸ் பண்றீங்களா, அதுக்குதான் எஸ் கொடுக்கணும். நல்லா புரிஞ்சுதுங்களா? நான் டீப்பா உள்ளார நிறைய சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாம பார்த்தால் உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நம்ம டேக் எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல டேக், நிறைய பேர் டேக் எங்க கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்க. டேக் இந்த இடத்துலதான் கொடுக்கணும். சோ நீங்க அப்படியே பாருங்க என்னுடைய டேக. சோ நான் என்னென்ன கொடுத்திருக்கேன்னு பாருங்க. என்னுடைய சேனலுக்கு ஏத்த மாதிரி நான் டேக் கொடுத்திருக்கேன். சோ ஹவ் டு ஓபன் யூடியூப் சேனல். சோ என்னுடைய சேனல்ல அதாவது இதெல்லாம் நான் கொடுத்து வச்சிருக்கேன். 1 செகண்ட் நீங்க படிச்சு பாருங்க. ஏன்னா மக்கள் என்னுடைய டேக்ல இருக்கிற வேர்ட்ஸை போட்டு தேடுனாங்கன்னா என்னுடைய சேனல் ரெக்கமெண்ட்ல போக வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க இதெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. இதை விடவும் உங்களுக்கு கண்டென்ட் முக்கியம், கன்சிஸ்டன்சி முக்கியம். சோ கண்டிப்பா அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சோ நல்லா புரிஞ்சுக்கினீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க டேக் எப்படி கொடுக்கணும்னு பாத்துட்டீங்க. சோ கண்டிப்பா இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ கண்டிப்பா பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அலோ ரீமிக்ஸ், இத பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல அலோ வீடியோ அண்ட் ஆடியோ ரீமிக்ஸிங் இருக்கு. இதை நீங்க டச் பண்ணுங்க. இந்த இடத்துல உங்களுடைய வீடியோவை யாராவது ரீமேக்ஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. விருப்பப்பட்டா ஆடியோ இல்லைன்னா வீடியோ ரெண்டுமே ரீமேக்ஸ் பண்ற மாதிரி அலோ பண்ணலாம். ஒருவேளை உங்களுடைய ஆடியோ மட்டும் வாய்ஸ் மட்டும் பண்ணிக்கலாம்னா அதுக்கு மட்டும் நீங்க பர்மிஷன் கொடுங்க. ஒருவேளை சுத்தமா பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்க எதுக்குமே பர்மிஷன் கொடுக்காதீங்க. டு நாட் அலோன்னு கொடுத்துக்குங்க. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அகைன் நான் வெளியே வந்துடுறேன். நீங்க இது வரைக்கும் அலோ ரீமேக்ஸ் பாத்துட்டீங்க. சோ தேவைப்பட்டா நீங்க கொடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெய்டு லேபிள் ப்ரொமோஷன், இத பத்தி பார்க்கலாம் வாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆட் பெய்டு ப்ரொமோஷன் லேபிள்னு இருக்கு. சோ நீங்க இதை டச் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்க எஸ் கொடுக்கணுமா நோ கொடுக்கணுமா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா உங்க சேனல்ல அதாவது யாராவது ஸ்பான்சர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இப்ப பாத்தீங்கன்னா கலக்க போவது யாரு அந்த மாதிரி ஷோலாம் ஃபர்ஸ்ட்லயே சொல்லுவாங்க, திஸ் இஸ் ஸ்பான்சர் டு சன்ரைசர்ஸ் காபி தூள். சோ அவன் எனக்கு சரியா சொல்ல தெரியல. அந்த மாதிரி ஃபர்ஸ்டே ப்ரொமோஷன் பண்ணுவாங்க பாத்தீங்களா. அதாவது பெரிய பெரிய ப்ராடக்ட் எல்லாம் உங்க சேனல்ல யாராவது ப்ரமோஷன் பண்ண சொன்னாங்கன்னா அந்த மாதிரி சமயத்துல எஸ் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா மற்றபடி நீங்க வீடியோ போடும்போது இது கம்பல்சரி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சோ நான் கொடுக்கல. சோ நீங்க தெரிஞ்சுக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பெய்டு லேபிள் ப்ரொமோஷனை பத்தி பார்த்துட்டீங்க. அதை பத்தி நான் டீப்பா உள்ள சொல்லியிருக்கேன். சோ கண்டிப்பா இதை பத்தி எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கங்க.
அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கமெண்ட் அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இப்ப வீடியோக்குள்ள போகலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ். இந்த கமெண்ட்ஸ் நீங்க டச் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கமெண்ட்ஸ்ல நிறைய கொடுத்திருக்காங்க. இத பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்குங்க. இடத்துல பேசிக்னு இருக்கும், இதை நீங்க டச் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நான் ஒவ்வொன்றும் உங்களுக்கு சொல்றேன். இந்த கமெண்ட்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, நல்ல எந்த கமெண்ட்ஸும் நிறுத்தி வைக்க தேவையில்ல. டு நாட் ஓல்ட் எனி கமெண்ட்ஸ் தேவை கிடையாது அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஒன்ன டச் பண்ணிக்கலாம். செகண்ட்ல யாராவது உங்களுக்கு அசிங்கமா பேசுனாங்கன்னா அவங்க கமெண்ட்ஸ் மட்டும் நிப்பாட்டி வைக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன்ல ரொம்ப அசிங்கமா பேசுவாங்க, சில வேர்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் வரக்கூடாதுன்னா தேர்ட் ஒன்ன கொடுத்துக்கோங்க. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஆல்னு இருக்கு. ஸோ எல்லா கமெண்ட்ஸுமே நம்ம தடை பண்ணலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா பேசிக் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்ட நீங்க பேசிக் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்க எது வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் இப்ப பேசிக் கொடுத்துக்கிட்டேன். இதை டச் பண்ணி வெளியே வந்துடுறேன். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பஸ். ஒருவேளை கமெண்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் போது சடனா உங்களுக்கு கமெண்ட் எதுவும் தேவையில்லைன்னா இந்த பஸ் ஆப்ஷனை நீங்க கொடுத்துருங்க. ஒருவேளை சுத்தமா உங்களுக்கு கமெண்ட்ஸ் வேண்டானா ஆஃப் கொடுத்துருங்க. ஸோ நான் வந்து ஆன்ல வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நான் வெளியே வந்துடுறேன். ஸோ நீங்க இதை பத்தி எல்லாம் ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்க எல்லாமே பார்த்துட்டீங்க. கமெண்ட் இது எல்லாமே நீங்க பார்த்துட்டீங்க. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க இது வரைக்கும் வீடியோக்கான எல்லா ஆப்ஷனும் பார்த்தீங்க. ஷார்ட்ஸும் சேம் இதே மாதிரி தான் இருக்கும், ஆனா அந்த இடத்துல ஒரு சேஞ்சஸ் இருக்கு. ஸோ ஷார்ட்ஸுக்கான எடிட்டிங் டிப்ஸும் பார்த்துலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோவில் எப்படி டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக், நெக்ஸ்ட் பல விஷயங்கள் பார்த்தோம். இப்போ ஷார்ட்ஸ்ல இதை நான் டச் பண்ணிக்கிறேன். ஷார்ட்ஸுக்கும் அதே மாதிரி தான் எடிட் போயிட்டு இங்க இருக்கிற ஆப்ஷன் எல்லாம் இதுக்கு முன்னாடி நான் வீடியோக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, அதே போலதான். ஸோ நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஷார்ட்ஸுக்கு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணலாம். இந்த பென்சில் ஐக்கானை டச் பண்ணி இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச இமேஜை நீங்க கொடுத்துக்கிட்டு இந்த இடத்துல டிக் பண்ணீங்கன்னா தம்ப்நெயில் செட் ஆயிடும். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ தம்ப்நெயில் செட் ஆயிடும். ஸோ நீங்க இதெல்லாம் தெளிவா புரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஷார்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிலேட்டட் வீடியோன்னு இருக்கும். ஸோ நீங்க இதை டச் பண்ணீங்கன்னா உங்களுடைய பழைய வீடியோ, அதாவது நல்ல கண்டென்ட் போட்டிருப்பீங்க ஆனா அதுக்கு வியூஸ் போயிருக்காது. ஸோ நீங்க நியூவா போடுற ஷார்ட்ஸ்ல பழைய லிங்கை நீங்க இந்த இடத்துல கொடுக்கலாம். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கு. ஏதாவது ஒண்ணு டச் பண்ணீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா ரிலேட்டட் வீடியோல வந்துடும். ஸோ உங்களுடைய வியூஸ் போகாத வீடியோவை ரிலேட்டட் ஷார்ட்ஸா நீங்க கொடுக்கலாம். ஸோ இதை பத்தி எல்லாம் நீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள விஷயங்களை பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க சேவ் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஷார்ட்ஸுக்கும் வீடியோக்கும் வீடியோ அப்லோட் பண்ணும்போது இது எல்லாமே சரி பார்த்துட்டு தேவையானதை மட்டும் யூஸ் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுங்க. கண்டிப்பா வியூஸ் போகும். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு பொறுமை வேண்டும். அப்படி பொறுமையா இருந்தா மட்டும்தான் வியூஸ் போகும். நல்லா புரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட் சைட்ல காமிக்கிறேன் பாருங்க, இவங்க சேனல்ல நான் ப்ரமோஷன் பண்றேன். ஸோ இவங்க வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடியே சேனல் ஓபன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னுடைய சேனலை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க சேனல்லையும் நல்ல பிளாக்ஸ் எல்லாம் நிறைய போடுறாங்க. ஸோ மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆக போகுதுன்னு சொன்னாங்க. ஸோ உங்க வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. சோ நீங்க யாரும் vlog சேனல் வச்சிருந்தீங்கன்னா அவங்க கிட்ட ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் கிடைக்குதான்னு சொல்லிட்டு அவங்க சேனலை விசிட் பண்ணுங்க. சோ கண்டிப்பா 4 வருஷத்துக்கு முன்னாடி ஓபன் பண்ண சேனலே இப்போ இந்த சேனலுக்கு கிரெடிட் கொடுக்குறாங்க. சோ 4 வருஷமா அவங்களுக்கு யூடியூப்ல கிடைக்காத ஒரு கிளியர்னஸ் நம்மளுடைய சேனல்ல கிடைச்சிருக்கு. சோ இது போல நீங்க எத்தனை வருஷங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஒரு கிளியர் கிடைக்கணும்னா நம்மளுடைய சேனலை பாருங்க. சோ உங்களுக்கு நிறைய விஷயங்களை நான் சொல்லித்தரேன். சோ அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஃப்ரீ ப்ரமோஷன் பண்றேன். நெக்ஸ்ட் கம்யூனிட்டி போஸ்ட்ல உங்களுக்கு நான் போடுறேன். சோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்றேன். சோ கண்டிப்பா எல்லாத்தையுமே நீங்க கத்துக்கங்க. ஒருவேளை நீங்க தேவைப்பட்டால் மெம்பர்ஷிப்னு ஒண்ணு இருக்கு. சோ நீங்க அந்த மெம்பர்ஷிப்பை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுங்க. சோ இது வந்து நாட் நெசசரி. ஏன்னா நான் சொல்ற
விதத்திலயும் உங்களுக்கு புரிஞ்சிடும். இல்ல எனக்கு புரியலன்னா மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனல்ல மீண்டும் சொல்கிறேன், யூடியூப் ஸ்டார்ட் முதல் மானிடைஸ் வரை எல்லா வீடியோவும் இருக்கு. நீங்க மானிடைஸ் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த பிளேலிஸ்ட் நீங்க பார்க்கணும். இந்த பிளேலிஸ்டுக்குள்ள பாத்தீங்கன்னா 4 வீடியோ இருக்கு. ரீயூஸ்டு கண்டென்ட், ரிப்பீட்டட் கண்டென்ட், டிசப்டிவ் கண்டென்ட், ஃபேர் யூஸ் பாலிசி. இதை நீங்க கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அடுத்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டைட்டில்ல வீடியோ பார்க்கலாம். சோ உங்களுக்கு எந்த மாதிரி டைட்டில்ல எதை பத்தி டவுட் இருக்கோ அதை கமெண்ட் பண்ணுங்க. நான் கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பா கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.